வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்களால் அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி மாற்றப்பட வேண்டும், பறிக்கப்பட வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முக்கியமான மாஜி அமைச்சர்களும் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது ஓபிஎஸ் அவர்கள்தான். கூவத்தூரில் சசிகலா அவர்களை எதிர்த்தும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தும் அம்மா அவர்களது சமாதியில் உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்தினார். அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நன்கு அறிந்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கியுள்ளார். அந்த மாற்றங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்துள்ளது. அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்களது பேச்சை கேட்டிருந்தால் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து பலரும் விலகியிருக்க மாட்டார்கள். சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்க மாட்டார்கள். ஏன் தாவேகாவே ஆளும் கட்சியாக வந்திருப்பது கடினம். ஒரு கட்சியின் வலிமை என்பது ஒற்றுமை மட்டும்தான். பெயரளவிற்கு அதிமுக என்ற வார்த்தைகளில் மட்டும் அதிமுக வெற்றியடைந்து விடாது. அதிமுக என்ற வார்த்தையை விட அதில் பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அனைவரும் மக்களுக்காக ஒற்றுமையாக வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக என்ற பேரியக்கம் வெற்றியடைய முடியும். ஆனால் எடப்பாடிக்கு தேவையோ அந்த அதிமுக என்ற பெயர் மட்டும்தான். அதை பயன்படுத்தி கொண்டு கடந்த 11 தேர்தல்களையும் அவர் தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் முடிவுகளோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் மாறியது. மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தற்பொழுது வாக்குகளையும் சேகரித்துள்ளார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகமாக அமைந்ததோடு சட்டப்பேரவையில் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்று கூறியதுதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பலரும் தற்பொழுது மனவேதனை அடைந்து வருகிறார்கள். அன்றைக்கே ஓபிஎஸ்ஸின் பேச்சை கேட்காமல் தவறவிட்டு விட்டோம் என்று அதிமுகவின் முக்கியமான நபர்கள் பிற இயக்கங்களில் பயணித்து வருகிறார்கள் என்றும் மனவேதனை அடைகிறார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் காரணம். ஓபிஎஸ் அவர்களால் அதிமுகவில் பல மாற்றங்கள் தற்பொழுது உருவாகியுள்ளதாக தற்பொழுது கருத்துக்களையும் நிர்வாகிகள் பதிவு செய்துள்ளார்கள்.